Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு baked dish. இது வந்து bread lasagna, bread chicken lasagna. Lasagna sheets இல்லாமயே வீட்ல செய்யலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 kg boneless chicken வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸில அடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 கப் white sauce எப்படி பண்ணனும்ன்ற லிங்க் இந்த வீடியோவோட கடைசில உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டீடைல் ரெசிபியால சொல்லிருக்கேன். அதை பார்த்து நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவை வந்து ஒரு 11 ல இருந்து 12 bread slices நமக்கு தேவை. அடுத்து நமக்கு தேவை வந்து processed cheese and pizza cheese. இது ரெண்டுமே ஸ்பான்சர்ட் கிடையாதுங்க. இதுல நான் எந்த cheese யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஈஸியா பண்ணலாம்ன்றதுக்காக தான். அடுத்து இன்கிரிடியன்ட் எல்லாமே நான் இதல கொடுத்திருக்கேன். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆலிவ்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இருந்ததுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா நீங்க டோட்டலாவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து நான் green and red எடுத்துர்க்கேன். உங்களுக்கு ஒரு கலர் கிடைச்சா கூட ஓகே தான், நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு panல கொஞ்சமா பட்டர் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க garlicயும் அதல சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இத வந்து குழம்புக்கு வதக்குற மாதிரி ரொம்பலாம் வதக்கணும்னு தேவையில்ல. நீங்க 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டா வதக்குனாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதல வந்து chicken minced chicken-ஐ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 1 மினிட்ல chicken இந்த கலர் வந்துச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் இதல நம்ம ரெட் chili powder, அப்புறம் turmeric powder, அதாவது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. இது மூணையுமே இதல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது டாங்கினஸ்க்காக லெமன் சேர்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்ல நீங்க டோட்டலாவே ஸ்கிப் பண்ணலாம் இத. இப்போ இத வந்து நல்லா திரும்ப mix பண்ணி இத நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே வத்திடுச்சு பாருங்க. சோ இப்போ இத நம்ம வந்து சைடுல எடுத்து வச்சிடலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு panல 1 ஸ்பூன் பட்டர் போட்டுருக்கேன். நம்ம எடுத்து நறுக்கி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இதுமே வந்து ரொம்ப வதக்க தேவையில்ல. ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வதக்குனா போதும். இப்போ அது 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆலிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதல சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறம் chili flakes 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இல்ல ரொம்பவே கம்மியான மசாலாஸ் தான் யூஸ் பண்ணனும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க white sauce அதையும் இதல சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு கையளவுக்கு processed cheese, அதாவது அமுல் cheese காமிச்சேன் பாத்தீங்களா, அமுல் cheese அத வந்து நல்லா இதல வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சாஸ் ரொம்ப திக்கா இருக்கு, white sauce ரொம்ப திக்கா இருக்குனா நம்ம கொஞ்சமா அதல தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து இத நம்ம அந்த கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு ரொம்பவே திக்கா இருந்தது. அதனால நான் இதல வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதாவது ஒரு 150 ml னு வெச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ நீங்க கிண்டிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப அது எல்லாமே mix ஆயிடும் ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் டிஷ் எடுத்துர்க்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க chicken கீமா இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க white sauce mixture இருக்கு பாருங்க, அதுல நம்ம ஆலிவ்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா எல்லா பக்கமும் போற மாதிரி ஈவனா நல்லா அது கவர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ஆனா கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாத்துக்குமே பிடிக்கும். சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வாட்டி. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம திரும்ப சீஸ் அப்ளை பண்ணனும். நம்ம இது வந்து அமுல் சீஸ் காமிச்சேன்ல, அந்த சீஸ் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நல்லா ஃபுல்லா பரப்பி தூவி விட்டுருங்க. திரும்ப அதுக்கு மேல இன்னொரு லேயர் பிரெட் வைங்க. கார்னர்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ நீங்க கார்னர்ஸ் கட் பண்ணி எடுக்கனாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதே ப்ரொசீஜரை திரும்ப ஃபாலோ பண்ணுங்க. மேல வந்து chicken கீமா பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் திரும்ப வந்து அதல நம்ம white sauce ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ நான் pizza cheese காமிச்சேன் பாருங்க பிரிட்டானியாவோடது, அதை ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதல நம்ம திரும்ப white sauce போட்டு அப்ளை பண்ணி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேல திரும்ப அமுல் சீஸ் போடுறேன். அதே மாதிரி கொஞ்சமா அந்த பிரிட்டானியா சீஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேல பிரெட் கிரம்ஸ் போடுறேன். அந்த கார்னர்ஸ் கட் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸில ஒரு அடி அடிச்சேன்னா நமக்கு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடும். அது மேல போட்டு லைட்டா ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக
மேலே ஆலிவ்ஸு சேர்த்து இப்போ நம்ம வந்து அவனை நான் ஏற்கனவே 180 டிகிரியில் 15 மினிட்ஸ்க்கு 15 to 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீ ஹீட் பண்ணி. அதுக்குள்ளே அமுச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 180 டிகிரிலேயே பேக் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.